கேந்திராதிபதி எங்க இருக்காரு? 11ஆம் இடத்துல போயிட்டு உட்காரு. அமர்க்கலமா சூப்பரான பொற்கால ஆண்டா இருக்கு. இந்த சனியை ஓரம் கட்டுங்க. ஏன்னா சொல்றேன், சனியால ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா ஜூன் மாசம் குரு பயிற்சியான பிறகு குருவுடைய பார்வை சனி மேல விழுந்தது. அப்போ எப்படி இருக்குன்னா, இந்த குருவுடைய வீடு ஃபுல் பவரா இருக்கும். ஃபுல் பவரா குருவோட வீடு இருக்கும். அப்போ ஃபுல்லா சுபத்துவமா இருக்கும். இந்த சுபத்துவமா இருக்கும் போது இந்த சனியையும் இவர் பார்க்கும் போது சனியால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ ஜூன் மாதம் வரையில் பிரச்சனைகள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமழை, யோகமழை, தனமழை கொட்ட போகுது. அக்கௌண்ட்ல வேணா காசு உயரும், சேவிங்ஸ் உயரும். சரி, குருவுடைய பார்வைகள் பத்தி பார்க்கலாம் வாங்க. குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்தை பாக்குறாங்க. உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு முன்னேற்றம் உண்டு. இளைய சகோதரத்துக்கு நல்ல செய்தி நடக்கும். அவங்களுக்கு சந்தோஷமா இருப்பாங்க. சகோதரம் கூட இருந்த பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் தீரும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட உங்களோட பெயர் புகழ் மரியாதைகள் உயரும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார், பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார். குலதெய்வ கோயிலுக்கு உங்களை அழைக்கிறாங்கன்னு அர்த்தம். குலதெய்வம் உங்களை கூப்பிடும். நீ குலதெய்வத்தை போயிட்டு கும்பிட்டுட்டு வரணும். நீங்க கும்பிடல, அவங்களே கூப்பிடுறாங்க, வாப்பா குலதெய்வ கோயிலுக்கு பார்த்துட்டு வீட்டுல ஒரு டூர் போடுவாங்க. குலதெய்வம் 8 இருந்தா கூட முதல்ல ஸ்டேட் டு ஸ்டேட் போனா கூட வா நம்ம போய் கும்பிட்டு வரலாம், வீட்டுல பிளான் போட்டு கிளம்புங்க. ஏன்னா குரு பார்க்கிறார். உச்சமான ஒரு சாமியார் கிரகம், ஒரு சுப கிரகம் பிரகஸ்பதி பார்க்கிறார். 5ஆம் இடத்தை பார்க்கிறார். புத்திர பாக்கியத்தை யாருக்கெல்லாம் இல்ல உங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க. கன்னிராசியில பிறந்த குழந்தைன்னா இந்த காலகட்டம் குழந்தை கிடைக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல செய்திகள் வரும், பயன்படுத்திக்கோங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் வில்லங்க பூர்வீக சொத்துக்கள் திரும்ப வரும். குழந்தைகள் வகையில முன்னேற்றம், ஆதாயம் உண்டு. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்தை சனி இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள், காதல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்கெல்லாம் குடும்பத்திலேயே பிரச்சனை, கணவன் மனைவி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு, சண்டை போடுறாங்க. இது எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அப்படியே காணாம போயிடும். நீ இல்லாம நான் இல்லாம நீங்க அளவுக்கு உங்களுடைய குடும்பத்துல அந்நுண்ணியம் அதிகரிக்க காலமா நான் பார்க்க போறேன். சனி முழுமையா அந்த கெடுமையான அந்த தாக்கத்தை எல்லாம் குறைச்சிட்டு நல்ல முழுமையான சூப்பரா ரியாக்ட் பண்ணுவார். ஒரு 10-20% தான் இருக்கும். அதுவும் சனிக்கிழமைகள்ல போயிட்டு நீங்க தானம் பண்றீங்க, பெருமாளுக்கு நெய்தீபம் போட்டு வரேன், இந்த சனியோட தாக்கம் முழுமையா நீங்கி விடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் திருமணம். இது வரைக்கும் யாருக்கெல்லாம் தடை விட்டு இருக்கும், மெயினா திருமணமும் ஆயிடும். முத்திர பாக்கியதை திருமணம், வீடு கட்ட முடியாம இந்த வீடு கட்டுற யோகம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஓராண்டு காலம் பயன்படுத்திக்கும். காதலை கேட்டா ஒண்ணும் பத்தாது, சொல்லியாச்சு விஷயத்த. இதுக்கான முயற்சிகள்லையும் அதற்கான வேலையிலும் நம்ம இறங்கும் போது வெற்றி கனி உங்களுக்கு கைக்கு வந்துச்சு.